ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி ஐஎன்எம் 2022 உள்ள கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி ஐஎன்எம் 2023 உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே ஷார்ட்ஸாக நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். மறக்காதவங்க பார்த்துருங்க. ஓகேங்களா? பார்க்காதவங்க மறக்காம பார்த்துருங்க. ஓகே, வாங்க நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய மக்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்க போகிறோம் என்ற தகவலை பொதுமக்கள் சபையில் அறிவித்தவர் யார்? இதற்கு சரியான விட யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் அட்லி. இவர் தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? பிரதமர் அட்லி தான் சொல்லியிருப்பாங்க. பிரதமர் அட்லி தான் சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து அந்த டைம் என்ன பிரிட்டனில் எலெக்ஷன் நடந்தவும் அப்போது யார் ஜெயிப்பார்னா தொழிலாளர் கட்சியை சேர்ந்த பிரதமர் அட்லி வந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அவர் தான் சொல்லுவார், நம்ம நாட்டை நம்மளால் பார்க்க முடியல, எதுக்கு தேவையில்லாத நாட்டில் இணைச்சி வச்சுட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டை அவங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லிடுவாங்க, சுதந்திரம் கொடுக்க சொல்லிடுவாங்க. ஸோ நமக்கு கேபினெட் மிஷன் அதுபடி 1946 வரும் மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. 1936 கேபினெட் மிஷன் வருகை, 1947 மவுண்ட் பேட்டன் பிளான் நடக்கும். ஓகேங்களா? 1947 மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூன் 3 பிளான் சொல்லுவாங்க, மவுண்ட் பேட்டன் பிளான் இதுக்கு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. சட்ட மறுப்பு இயக்கம் காந்தியினால் ஒத்தி வைப்பதற்கு காரணமாய் இருந்தது டேஷ் ஆகும். ஓகே, இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம் தான் இதற்கு சரியான விடையாகும். ஓகேங்களா? காந்தி இர்வின் ஒப்பந்தம். இந்த டைம் என்ன நடக்கும்னா ஜனவரி ஸ்டார்டிங்ல வந்து வைஸ்ராயா வந்து இர்வின் பிரபு வந்து இருப்பார். அவர்கிட்ட இவங்க வந்து கோரிக்கை மனு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மனுவாக கொடுப்பாங்க. அவங்களுடைய கோரிக்கை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மனுவாக கொடுப்பாங்க. இந்த கோரிக்கை எல்லாத்தையும் நிறைவேற்றி தருமாறு காந்தி வந்து சொல்லியிருப்பார். அதுக்கு ஒரு டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு, ஜனவரி மந்த் லாஸ்ட். அதுக்குள்ளேயே நீங்கள் நிறைவேற்றி தரணும், இல்லைன்னா நாங்கள் சட்டமறுப்பு இயக்கத்தை கையில் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதில் என்னதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிலவரியை குறைக்கணும், ராணுவ வரியை குறைக்கணும், ராணுவ செலவை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை பாதிக்கிற விஷயமா ஒரு உப்பு இருக்கும், அந்த உப்பு வரியை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்களா, ஒத்துழையாமை இயக்கம், ஒவ்வொரு போராட்டத்தில் ஈடுபட்ட தியாகிகளை வந்து விடுதலை செய்யணும், அவங்களுடைய அரசு வேலையில அதனால திறந்திருப்பாங்க, அந்த விஷயத்தெல்லாம் நீக்கு போக்கா நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைப்பாங்க. பட் அதை வந்து அந்த வைஸ்ராய் வந்து ஏற்றுக்க மாட்டார். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா வைஸ்ராய் ஏற்றுக்கலாம்னு சொன்னோடனே இவங்க சட்டமறுப்பு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 12 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மார்ச் 12 ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் 6 வந்து முடியும். ஓகேங்களா? மார்ச் 12 ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் 6 வந்து முடியுது. நெக்ஸ்ட் இப்படியா சட்டமறுப்பு இயக்கம் நடந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொருத்தங்க தலைமை தாங்குவாங்க. மத்திய இந்தியாவில் யார் தலைமை தாங்க? நம்ம காந்தி. தெற்க வந்து யாரு? ராஜாஜி தலைமையில் நடக்கும். அதுக்கப்புறம் வடமேற்குல வந்து கான் அப்துல் காபர் கான் தலைமையில நடக்கும். இப்படி ஒவ்வொருத்தர் தலைமையில நடந்துட்டு இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் கிட்டத்தட்ட சக்சஸ் மாதிரிக்கே தான் இருக்கும். அந்த டைம் தான் முதல் வட்டமேசை மாநாடு போடுவாங்க. அந்த டைம்ல காங்கிரஸ்ல இருந்து யாருமே சேர்ந்திருக்க மாட்டாங்க, மற்ற கட்சியில இருந்து போயிருப்பாங்க. சரி, காங்கிரஸ் இல்லாம இதை நடத்தி வேஸ்ட் அப்படின்னு சொல்லி 2வது வட்டமேசை மாநாடுக்கு ரெடி பண்ணுவாங்க. 2வது வட்டமேசை மாநாட்டுக்கு காங்கிரஸ்காரில் கலந்து வைக்கணும், கலந்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி காந்தி இர்வின் ஒப்பந்தம் சைன் ஆகும். ஓகேங்களா? இதுதான் அந்த கதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரிலாம் கன்யூஷன் ஷார்ட்ஸ் வேணா நம்ம அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள்